வணக்கம். பிரம்மானா யாரு? இது ஏதோ தத்துவ வகுப்புல கேக்குற கேள்வி மாதிரி தோணலாம். ஆனா அது மட்டும் இல்ல. இந்த மர்மத்துக்குள்ள தான் ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. வாங்க, அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். நேரடியாவே கேட்டுடலாம். பிரம்மம்னா யார்? அது என்ன? இது ஏன் இவ்வளவு முக்கியமான ஒரு கேள்வி தெரியுமா? ஏன்னா நம்ம பழங்கால ஸ்லோகங்கள் என்ன சொல்லுதுன்னா, இத சரியா புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட மரணமில்லா பெருவாழ்வோட ரகசியத்தையே தெரிஞ்சுக்கலாமா. ஆமாங்க, நாம யாருமே அழியாதவங்கன்ற பெருண்மையை வெளிப்படுத்துற ஒரு சாவி இது. ஓகே. பிரம்மத்தை மத்த விஷயங்களோட ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அதோட சில அடிப்படை குணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க, வரையறுக்கவே முடியாத ஒன்ன நாம வரையறுக்க முயற்சி பண்ணலாம். பிரம்மத்தோட முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம் என்னன்னா, அதுக்கு தொடக்கமே கிடையாது. அதாவது, அதுக்கு ஆரம்பம்னு ஒண்ணும் இல்ல, முடிவுன்னு ஒண்ணும் இல்ல. காலத்தையே கடந்த ஒரு விஷயம். அதுக்கு எந்த காரணமும் இல்ல, யாராலையும் அது உருவாக்கப்படல. அடுத்து, 2வது குணம். இதுக்கு எல்லையே கிடையாது. அதாவது, காலம், இடம், இல்ல ஒரு குறிப்பிட்ட பொருள்னு சொல்லி எந்த எல்லைக்குள்ளேயும் அதை அடக்க முடியாது. இது கேட்க கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். வாங்க, அடுத்த ஸ்லைட்ல ஒரு உதாரணத்தோட பார்த்தா ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, இந்த எல்லைங்கிற விஷயத்த ஒரு கார் உதாரணத்தை வச்சு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு கார் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு உற்பத்தி தேதி இருக்கு. ஒரு நாள் அது உடைஞ்சு போயிடும். இதுதான் காலத்தோட எல்லை. அதே கார் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். இது இடத்தோட எல்லை. அப்புறம் ஒரு கார் எப்பவும் காரா தான் இருக்க முடியும். திடீர்னு பஸ்ஸா மாற முடியாது. இது பொருளோட எல்லை. ஆனா பிரம்மத்துக்கு இந்த 3 எல்லைகளுமே கிடையாது. பாத்தீங்களா வித்தியாசத்தை? 3வது முக்கியமான குணம், அதுதான் முழுமையான உண்மை. அதாவது, நம்ம பார்க்குற மத்த எல்லா விஷயங்களும் கொஞ்ச காலத்துக்கு மட்டும் இருக்கிற சார்பு உண்மைகள், ஒரு கனவு மாதிரி. ஆனா பிரம்மம் மட்டும்தான் காலத்தை எல்லாம் கடந்து என்னைக்கும் நிலைச்சு நிக்கிற ஒரே யதார்த்தம். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாமா? பிரம்மம்ங்கிறது ரொம்பவே தனித்துவமான ஒண்ணு. அதனால அது என்னன்னு நேரடியா சொல்றதை விட, அது என்ன இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா இன்னும் தெளிவா புரியும். அதுக்காக ஒரு 7 வித்தியாசங்களை வச்சு இதை நாம அலசப் போறோம். இப்போ இந்த 2 வாக்கியங்களையும் கொஞ்சம் கவனிங்க. முத வாக்கியம், என் வீட்ல ஒரே ஒரு மரம் இருக்கு. 2வது, ஒரே ஒரு பிரம்மம் இருக்கு. ரெண்டுமே ஒரே ஒருன்னு தான் தொடங்குது. ஆனா பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற அர்த்த வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. அது என்னன்னு யோசிச்சிங்களா? அந்த புதிரை விடுவிக்கத்தான் இப்போ நாம அந்த 7 வித்தியாசங்களையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல் வித்தியாசம் தகுதி. என் வீட்டுல அப்படின்னு சொல்றப்போ அந்த மரத்தோட இருப்ப ஒரு இடத்துக்குள்ள நாம கட்டுப்படுத்துறோம். அது ஒரு தகுதி, ஒரு லிமிட்டேஷன். ஆனா பிரம்மத்துக்கு அப்படி எந்த ஒரு தகுதியோ எல்லையோ கிடையாது. அது எல்லா இடத்துலயும் இருக்கு. 2வது வித்தியாசம், காலம். ஒரு மரம் ஒரு காலத்துல இல்லாம இருந்து அப்புறம் வளர்ந்து ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அது காலத்தால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா பிரம்மம், அதுக்கு காலத்தோட கட்டுப்பாடு கிடையாது. அது நித்தியமானது. 3வது வித்தியாசம் மாற்றம். ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டா அது வளரும், இலை உதிரும், பூ பூக்கும்னு பருவத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா பிரம்மம் எப்பவுமே மாறாதது, ஒரே நிலையில தான் இருக்கும். 4வது வித்தியாசம், பாகங்கள். மரத்துக்கு வேர், தண்டு, கிளை, இலைன்னு பல பாகங்கள் இருக்கு. ஆனா பிரம்மம் அப்படி இல்ல. அது பிரிக்க முடியாத ஒரு முழுமையான விஷயம். அதுக்குன்னு தனியா பாகங்கள் எதுவும் கிடையாது. 5வது வித்தியாசம் வகை. இப்போ ஒரு மாமரம் இருக்குன்னா அது மாமரங்கள்ன்ற ஒரு வகையைச் சேர்ந்தது. அந்த வகையிலேயே இன்னும் பல மாமரங்கள் இருக்கும். ஆனா பிரம்மத்துக்குன்னு அப்படி எந்த ஒரு வகையும் இல்ல. அது ஒரே ஒண்ணு தான். அதனால அது ரொம்பவே தனித்துவமானது. 6வது வித்தியாசம், போட்டி வகை. மாமரம்னு ஒன்னு இருந்தா அதுக்கு போட்டியா ஆப்பிள் மரம், தென்னை மரம்னு வேற வேற வகைகள் இருக்கு. ஆனா பிரம்மத்துக்கு போட்டியா அப்படி வேற எந்த ஒரு வகையும் கிடையவே கிடையாது. கடைசியா 7வது வித்தியாசம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் இல்லாத மத்த விஷயங்கள், அதாவது விலங்கு, பாறை, மனுஷங்கன்னு பலது இருக்கு. ஆனா பிரம்மத்துக்கு பிரம்மம் இல்லாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே அதுதான். அதுக்கு வெளியே எதுவும் இல்ல. சரி, இப்போ இவ்ளோ தத்துவமா பேசணும். இத நம்ம நடைமுறை வாழ்க்கையில எப்படி உணர்ந்த பார்க்கறது? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம வடிவத்தை பார்க்கறத விட்டுட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற மூலப்பொருளை பார்க்கணும். அப்போ இந்த பார்வை நம்ம உலகத்தை பார்க்கற விதத்தை எப்படி மாத்தும்? வாங்க, ஒரு சூப்பரான சிம்பிளான உதாரணத்தோட இதை புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, இந்த சர்க்கரை மிட்டாய் முதல்ல குழந்தைகள் என்ன பாக்குறாங்க? யானை, குதிரை, மான்னு பல விலங்கு வடிவங்களை பாக்குறாங்க. ஆனா எந்த வடிவத்தை கடிச்சு சாப்பிட்டாலும் சுவை ஒண்ணுதானே, இனிப்பு. அப்போதான் அவங்களுக்கு புரியும் இதுக்கெல்லாம் மூலப்பொருள் சர்க்கரை தான்னு. அந்த விலங்குகள்லாம் வெறும் பேரும் உருவமும் தான். அங்க நிஜமா இருக்கிற ஒரே உண்மை அந்த சர்க்கரை தான்.
இதே விஷயத்த அப்படியே நம்ம பிரபஞ்சத்துக்கு பொருத்தி பார்ப்போமா? நாம மரம், மலை, மனுஷங்கன்னு பலவிதமான வடிவங்களை பார்க்கறோம். ஆனா அறிவியல் என்ன சொல்லுது? எல்லாமே ஆற்றலால் ஆனதுன்னு சொல்லுது. அந்த ஆற்றலுக்கு மூலமா இருக்கிற அந்த மூலப்பொருள் தான் பிரம்மம். அப்ப நம்ம பார்க்கிற இந்த பொருள்கள்லாம் என்ன? வெறும் பேரும் உருவமும் தான். இங்க இருக்கிற ஒரே யதார்த்தம், ஒரே உண்மை பிரம்மம். இந்த ஒரு வரி இத ரொம்ப அழகா விளக்குது. திரைப்படத்துல மூழ்கி போயிருக்கிறவங்க அந்த திரையே பார்க்கறது இல்ல. யோசிச்சு பாருங்க, நாமளும் இந்த உலகத்துல நடக்கிற நல்லது கெட்டதுல மூழ்கி இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான திரைய, அதாவது பிரம்மத்தை பார்க்க மறந்துடுறோம். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? பிரம்மம் தான் அந்த சினிமா திரைனா, அதுல சந்தோஷமான சீன் ஓடினாலும் சரி, சோகமான சீன் ஓடினாலும் சரி, அந்த திரை பாதிக்கப்பட போறதில்ல. அப்போ நீங்க எந்த கதையில உங்க கவனத்தை செலுத்திட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க.